யானையும் டிராகனும் ஆடுற டான்ஸ். புலி ஏன் கரடிக்கு பதிலா வரணும்? விளாடிமிர் புதின் திடீர்னு விலங்குகளை வச்சு அரசியல் பேசுறார். ஏன் தெரியுமா? சமீபத்துல ஒரு மாநாட்டுல பேசிய ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா சீனா உறவை யானைக்கும் டிராகனுக்கும் இடையிலான நடனம்னு குறிப்பிட்டு பேசினார். இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை கரடின்னு சொன்ன மீடியாக்களை கரடிக்கு பதிலா புலியை சொல்லியிருக்கலாம்னு சொன்னார். ஏன்னா உலகிலேயே பெரிய புலிகள் இனமான சைபீரியன் புலிகள் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில தான் இருக்கு. அதோடு அமெரிக்காவை இரட்டை தலை கழுகுன்னு கிண்டல் அடிச்சு அந்த கழுகு கிழக்கு மேற்குன்னு ரெண்டு பக்கமும் பாக்குது. ஆனா தெற்கு பக்கம் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியலன்னு ஒரு போடு போட்டாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு மாநாட்டுல அமெரிக்காவை நேரடியாக விமர்சிச்ச புதின் வரிகளை போட்டு இந்தியாவையும் சீனாவையும் மிரட்ட முடியாது, காலனித்துவ காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அமெரிக்கா இந்த மாதிரி அதிகார போக்கை காட்ட முடியாது, அவங்க இப்போதைக்கு இதை உணர்ந்துகிட்டா நல்லதுன்னு அதிரடியா பேசியிருந்தாரு. இந்தியா சீனா போன்ற பெரிய நாடுகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா ட்ரம்ப் காலத்துல இருந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. ஆனா அது நடக்காதுன்னு புதின் சொல்றது சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம். இந்தியா சீனா ரஷ்யா 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவின் அதிகாரப்போக்கிற்கு ஒரு சவால் விடுறாங்களா? இல்லைன்னா இந்த நட்பு வெறும் அரசியல் நாடகம் தானா? இது பற்றி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.